உள்ள கேமரா விடாது வெளியே கொஞ்சம் ஃபோன் ஒன்னியே போகுது. பின்னாடி வைடா இருந்தால் தான் சார். சார் ஃபோட்டோ எடுத்தாங்க அருள் சார். லைசன் கேமரா பேக் ப்ரோ பயப்படா சொல்லி மாஸ்டர் சார் பேக் நம்பர் உள்ள சார் நீங்கள் வாங்க கொஞ்சம் பேக் வாங்க பேக் வாங்க எல்லாரும். என்ன சொன்னேன் ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களே கூட்டு வந்து விட்டுருவாங்க.
ஒண்ணு வச்சுக்கலாம் செக் 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 மைக் போடாதீங்க செக் செக் ஓகேண்ணா மைக் போடாதீங்க செக் செக் चेक चेक हेलो ना चेक चेक हेलो हेलो चेक 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 ओके ना என்ன ஓகே டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கிற 108 அலுவலகத்தில் எப்போதும் வகையில் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே பணியில் இருப்பார்கள். இந்த பிற்பகலில் திடீரென்று ஏசி பெட்டியிலிருந்து ஒரு வாயு வெளியேறியது. அங்கிருந்தவர்களுக்கு முதலில் இருமலும் தொடர்ந்து துர்நாற்றம் வீசல் தொடங்கியிருக்கிறது. அதில் ஒரு சிலர் மயக்க நிலைக்கு சென்ற அந்த சூழலில் உடனடியாக அங்கே இருக்கிற உயர் அலுவலர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வரவழைத்து அங்கிருந்து இருமல் பாதிப்பு மூச்சுத்திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவர்களை மிக சீராக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவருக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலான வகையில் மூச்சுத்திணறல் இருந்த காரணத்தினால் ஐசியூவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரும் இப்பொழுது ஜெனரல் வார்டுக்கு வந்திருக்கிறார். அதில் ஒருவர் நான் வீட்டுக்கு செல்கிறேன் என்று வீட்டுக்கு சென்றிருக்கிறார். 13 பேர் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 14 பேரில் 11 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். 11 பேர் பெண்கள், 3 பேர் ஆண்கள் இந்த மூச்சுத்திணறலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். எல்லோரும் இப்போது சேர்ந்தாக இருக்கிறார்கள். இந்த ஒரு இரவு அப்சர்வேஷனுக்காக மருத்துவமனையில் இருந்து நாளை காலை அல்லது வீடுகளுக்கு அனுப்பப்படுவது குறித்து மருத்துவ நிர்வாகம் முடிவெடுத்து அவர்களை தமிழகம் இதெல்லாம் இதே ஆளுநர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு மிக பாதுகாப்பான மாநிலம், டெல்லியை காட்டிலும் கூடுதலான பாதுகாப்பு உள்ள மாநிலம் என்று 2 நாட்களுக்கு முன்னால் சார், திருநெல்வேலி அரசு கிடைக்கிறதுல நோயில் அவசரமாக வெளியேற்றப்பட்டங்க. அதனால ஊரில் சொல்லி தவறான செய்தியை தொலைக்காட்சிகள் பரப்ப தொடங்கி அதை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களும் செய்தியை சொல்லியிருக்கிறார். ஊடகங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்வது இது ஒரு இந்த மருத்துவமனையில் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுவதற்கு ஊடகங்களுக்கு பெரிய அளவிலான பொறுப்பு இருக்கிறது. ஆனால் எது என்று தெரிந்து கொள்ளாமலேயே செய்திகளை வெளியிடுவது என்பது இது மாதிரியான ஒரு அவசர கோலத்தில் அளித்திருந்தார்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது. நாங்குநேரியிலிருந்து ஒருத்தர் அட்மிஷன் நாங்குநேரி ஆஸ்பத்திரிக்கு அட்மிஷன் போனாங்க. அவங்க மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவருக்கு 2 பிள்ளைங்க. அவர் சிகிச்சை முடிஞ்சு ஜெனரல் வார்டுக்கு வராரு. ஜெனரல் வார்டுலேருந்து அவரை ஒரு மகன் அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போறப்ப போய் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அழைச்சிட்டு போறது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு, டோல்கேட்டை கிராஸ் பண்ணாரு, இதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்த நிலையில் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் ஏதோ மருத்துவமனையில் மனிதாபிமான மற்ற முறையில் அவரை இங்கிருந்து அனுப்பிட்டாங்க. ஆதரவற்ற நிலையில் இருந்தார், அனுப்பிட்டார் தகவல் சொன்னாங்க. ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் கூட இங்கே மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிப்பது என்பது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆதரவற்றவர் மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வந்தாலும் கூட இன்றைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எதிர் காப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததன் நோக்கம் தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட ஹாட்ஸ்பாட்ஸ் விபத்துகள் ஏற்படுகிற இடங்களில் விபத்துக்குள்ளாகுவதற்கு முதல் 1 லட்சம் ரூபாயை கொடுத்த முதல் 48 மணி நேரத்தில் ஒரு சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிகிச்சை அந்த 1 லட்சம் ரூபாய் கூட இப்ப 2 லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கோம்.
இதுல என்ன அதுல மெயின் எந்த கண்டிஷனும் கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட மனிதாபிமானத்தோடு மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த மருத்துவமனையில் அது செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரை யாரோ மனிதாபிமானம் இல்லாமல் வெளியில் அனுப்பிவிட்டார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவலை ஊடகங்களில் பரப்பியதன் மூலம் அவர் அன்புமணி ராமதாஸ் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு அறிக்கை விட்டிருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு செய்திகளை வெளியிடுவது என்பது இந்த துறைக்கு நீங்கள் செய்கிற நல்ல காரியமாகும்.